வணக்கம் நேயர்களே. இந்துக்கள் ஏன் கோயில் கோயில் என்று அதையே சுற்றி வருகிறோம்? அதற்கான விளக்கத்தை தரும் தகவல்தான் இந்த பதிவு. பாரதத்தை ஆண்ட அரசர்கள் பெரும்பாலோர் அவரவர் ஆண்ட பொழுது ஏன் மருத்துவமனை கட்டவில்லை, தொழிற்சாலைகள் நிறுவவில்லை, கல்வி சாலைகள் கட்டவில்லை என தெரியுமா? ஆனால் கோவில்களை கட்டினர். ஏன் அப்படி? அரசர்கள் ஆண்ட காலத்தில் அதிகமாக கோயில்கள் கட்டப்பட்டன. ஏன் தெரியுமா? அரசன் அரசின் நிலங்களை ஏன் கோயில்களுக்கு மானியமாக எழுதி வைத்தனர்? எந்த ஒரு அரசும் பட்ஜெட் போடும் பொழுது வரி வசூல் என்ன, அதில் அரசு நடத்த அதிகாரிகளுக்கு ஆகும் செலவு, மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஆகும் செலவுன்னு கணக்கில் கொண்டுதான் அரசு தன் நிறைவு திட்டத்தை அடைய பட்ஜெட் போடுவார்கள். அரசு செய்ததை தான் நமது அனைத்து இந்து கோயில்கள் செய்தன. கோயில் இல்லா ஊரில குடியிருக்க வேண்டாம்னு அதைத்தான் பெரியவர்கள் என்று சொல்லி வச்சாங்க. மன்னன் கோயில் கட்ட ஆரம்பித்தவுடன் கட்டுமான பணிக்கு அந்த ஊரை சுற்றியுள்ள கட்டிட நிபுணர்கள், கட்டுமான கலைஞர்கள், சிற்ப கலைஞர்கள், கல் தச்சர்கள், கட்டுமான பொருட்களான செங்கல், சுண்ணாம்பு போன்றவற்றை உற்பத்தி செய்வோர், அதை ஓரிடத்திலிருந்து கோயில் கட்டும் இடத்திற்கு கொண்டு செல்லும் போக்குவரத்து செயலினை செய்பவர்கள், வர்ணமடிப்பவர்கள், ஓவிய கலைஞர்கள், இப்படி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் அரசரால் கொடுக்கப்படும் அரசு வேலை. கோவிலுக்கு மானியமாக கொடுக்கப்படும் நிலங்கள் குத்தகை மூலமாக விவசாயிகளுக்கு விடப்பட்டு அதன் மூலம் விவசாய உற்பத்தி என அதற்கு ஒரு சமூகம். பண்டமாற்று முறையில் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரம். கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட பசுமாடுகள், அதை கவனித்தல், அதற்கு ஒரு சமூகம். இதனால் கோயிலுக்கும் அந்த கிராமத்தாருக்கும் பால் சார்ந்த பொருட்கள். நெய்வேத்தியம் சமைக்க சமையல் கலைஞர்கள், அதற்கென ஒரு சமூகம். சமையல் செய்ய பாத்திரங்கள் செய்ய மண்பானை செய்வோர் மற்றும் உலோக பாத்திரம் செய்வோர், அதற்கென ஒரு சமூகம். இப்படியாக அவர்களுக்கு தொடர்ந்து வேலை. நந்தவனம் அமைத்து பூச்செடிகள் வளர்த்து அதன் மூலம் தெய்வத்திற்கு பூமாலை மற்றும் அலங்கார சேவை செய்ய நந்தவனம் காப்போருக்கு வேலை, அதற்கு ஒரு சமூகம். அவருக்கு தொடர்ந்து வேலை இருக்க அதற்கேற்ப கோவில் உற்சவங்கள் என வகுக்கப்பட்டன. மங்கள இசை இசைக்கும் நாதஸ்வர கலைஞர்கள், கூத்து கலைஞர்கள் என ஒரு சமூகம். அவர்கள் அனைவருக்கும் வருட மானியம் மற்றும் வேலை. மாலை வேளைகளில் ஆன்மீக கச்சேரி என்று மனதிற்கு இனிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடத்தினர். தெய்வத்தின் வஸ்திரங்கள் சாத்த ஆடை நெய்ய என ஒரு சமூகம். அந்த வஸ்திரங்களை துவைக்க ஒரு சமூகம். அவருக்கும் தொடர்ந்து கோவில் மானியம் மூலம் வேலை. கோயிலை சுத்தமாக வைத்துக்கொள்ள ஒரு தேவை, அதை செய்ய ஒரு சமூகம். அவருக்கும் கோயில் மூலம் மானியம், வருட வருமானம், கோவில் உள்ளே உள்ள தெய்வங்களை ஆராதிக்கவும் அனைவரது நலனுக்காக பிரார்த்தித்து பூஜைகள் செய்யவும் என ஒரு சமூகம். இவை அனைத்தையும் நிர்வாகம் செய்ய, கணக்கு பார்க்க ஒரு சமூகம் என வகுக்கப்பட்டது. இப்படி இவர்கள் அனைவரும் அவரவர் வேலையை பார்க்க, அதன் மூலம் வாழ்வாதாரம் பெறவும் கோயில் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை. இதுவே ஆன்மீகம் ஒட்டிய வாழ்வாதாரம். பெருவெள்ளம் வந்து ஊரே மூழ்கிப் போனாலும் கோயிலின் கோபுரத்தில் கலசம் மூலம் விஞ்ஞான அறிவுடன் அதனுள் 12 வருடம் வரை கெடாத அந்த கிராமத்தில் மண்ணுக்கேற்ப விளையும் பொருட்களின் விதை பொருட்கள் என முன்னேற்பாடு. 12 வருடத்திற்கு ஒரு முறை அதை மாற்றி அமைத்து பராமத்து பணிகள் மேற்கொள்ள சொன்ன அனைவருக்கும் ஒரு கூட்டு வேலை வாய்ப்பு. இப்படி அவரவருக்கு தெரிந்த பணி, அதை சார்ந்த சமூகம் எல்லோரும் ஒன்றிணைந்து தன்னையும் காப்பாற்றிக் கொண்டு தன் நிறைவு வாழ்க்கை என வாழ்வதற்கு கட்டமைக்கப்பட்டதே நம் ஹிந்து கோயில்கள். ஊருக்கு ஒரு கோயில்,
அதை சுற்றிலும் அனைத்து சமூகம். ஊரை சுற்றியுள்ள இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டு, மூலிகை மூலம் வைத்தியம் பார்க்க அதற்கென ஒரு சமூகம் என ஊரை சுற்றியே ஓர் தன்னிறைவு வாழ்க்கை. இப்படி அமைக்கப்பட்டதுதான் நம் பொருளாதார கட்டமைப்பு. மாத சம்பளம் பணமாக, பணத்திற்கு பொருள், அதன் விலை ஏற்ற இறக்கம், பணவீக்கம் இவை எதுவுமே சாராமல் ஓர் தன்னிறைவு வாழ்க்கை. இதை உடைக்கத்தான் கோயில்கள் தகர்க்கப்பட்டன. இதை தகர்க்கத்தான் கோயிலின் மேல் மாற்று மத படையெடுப்பு நடந்தது. கோயில்கள் இல்லாமல் போனால் வாழ்வாதாரம் கெடும் என அந்நிய சக்திகள் அறிந்திருந்தனர். தெய்வங்களுக்கு உயிரூட்டி அந்த தெய்வங்கள் அங்கே வாழ்வதாகவும், அந்த கோயிலின் சொத்துக்கள் அந்த தெய்வங்களின் சொத்துக்கள் என்றும், எப்படி உயிருள்ள ஒருவரின் சொத்தை அவர் சம்மதமில்லாமல் மற்றவர் அபகரித்துக் கொண்டாலும் அது அபகரித்தவரின் சொத்து ஆகாதோ, அதேபோல அனைத்து கோயிலின் சொத்துக்களும் அந்த கோயிலில் வாழும் அந்த தெய்வத்திற்கே சொந்தம் என்று காலம் காலமாக நமது சனாதன தர்மத்தில் இருக்கும் நம்பிக்கையும் வகுக்கப்பட்ட கொள்கையும் ஆகும். இப்படி நமது எல்லா சமூகமும் ஒன்றிணைந்த வாழ்க்கை முறையை கொண்டதுதான் இந்த கோவில்கள். இது போன்ற மேலும் பல தகவல்களை அடுத்த பதிவில் பார்ப்போம்.